தெரிஞ்சுது. அவனை ஒரே தட்டில் வச்சு தலை தனியா போய் ஞாபகம் வச்சுக்கோ. நான் நாளைக்கு ஆடு வச்சுக்கிறேன். அதுதான் தீனி வெட்டி போட்டுமே அதான் சாணம் குடிச்சுன்னா என்ன சாணம் குடி கொண்டு போட வச்சுக்கிறாங்க. போறாங்க தான் செய்யுது. ராமராட்டி டேய் நாட்டு இளைவரத்து வந்து விட்டோம். ஆளுக்கு ஒரு விஷயம் மறந்துருப்போம். வர வழியை பார்த்து தீர்த்து காட்டுவா. வரமாட்டே வேற இன்னும் வெங்கோடு நகரத்தைச் சேர்ந்த இன்னும் தாமோதர பிள்ளை ஐயா தாமோதர பிள்ளை என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியனை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இங்கே எங்கள் அழைப்பை ஏற்பு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊர் பெரியோர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை தெரிவிக்கப்படுகிறது. ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. கோவிந்தன் அவர்களே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளும். உபத்தலைவர் கோவிந்த். இப்பொழுது எங்கள் வார்டு நம்பர் ஊர் நாட்டாமக்கார் அவர்களுக்கு சால்வை இணைத்து மரியாதை தெரிவித்து இப்பொழுது உபத்தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை தெரிவிக்கப்படும் பொதுமக்கள் சார்பாக. இப்பொழுது தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்று. அன்பார்ந்த முத்து மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய நெம்பிலி கிராமத்தின் பெரியவர்களாகிய பெரும் மதிப்பிற்குரிய பெருமாள் அண்ணன் பலராமன் குருவழியார் என்கின்ற குப்பன் சின்னால் என்கின்ற சின்னப்பையன் இவர்கள் எல்லாம் பெரியவர்களாக இருந்து வழிநடத்திய அந்த கிராமத்தை அவர்கள் மறைவிற்கு பின்னால் ஒரு 2 நிமிடம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரியவர்கள் இல்லாத நேரத்தில் சீரும் சிறப்புமாக அடுத்த கட்டமாக நம்முடைய ஏழ்மலண்ணன் வார்டு நம்பர் ஏழ்மலண்ணன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற வாலிபர்கள் இளைஞர்கள் அனைவரும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சீரும் சிறப்புமாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டதற்காக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே நேரத்தில் இந்த சின்ன சிறிய கிராமத்தில் இவ்வளவு பெரிய கூட்டங்கள் கூடி கிராமிய கலையை சிறப்பாக பெரிய செலவாக இருந்தாலும் சிறப்பாக நடத்தி கொண்ட அனைத்து கிராம நிர்வாக உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்த பெரியவர்கள் அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட சிறிய தவறு, இந்த நாடக மேடை பெரும் மதிப்புக்குரிய அண்ணன் ஒன்றிய செயலாளர் ஏஜி திராவிடன் முருகன் முன்னிலையிலும் அதை அவருடைய வழிமொழியை ஏற்று அண்ணன் ஜோதி எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் எம்எஸ்டி தர்ணவேந்தன் எம்பி அவர்களும் பரிந்துரையின் பேரில் கட்டப்பட்டது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் இன்னும் இந்த சிறிய கிராமமாக இருந்தாலும் அடுத்தடுத்த தேவையை அத்தனை தேவையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டுமில்லாது இந்த சிறிய ஊரில் இந்த திருவிழா நடைபெற நன்கொடை வழங்கி உதவியவர்கள் காளியம்மாள் அவர்கள் 6000, தேவகி 5000, சுப்பிரமணி 2000, குமார் அவர்கள் 2000, லோகு அவர்கள் 1000, பெருமாள் அவர்கள் 1000, ரமேஷ் மாலதி அவர்கள் 500, ராமாரெட்டி அவர்கள் 500, சரஸ்வதி அவர்கள் 500 கொடுத்து இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற உதவி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் ஊர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்கண்டான் வள்ளுவன். அந்த குரலுக்கேற்ப இன்னும் வெங்கோடு நகரத்தைச் சேர்ந்த இன்னும் முன்னாள் உபதலைவர் மற்றும் நாட்டாண்மை ஐயா பெருமாள் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் எனது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியாமதல் ஸ்ரீ இனியா நாடகத்தை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது அதே வெங்கோடு நகரத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கக்கூடிய ஐயா சி பெருமாள் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் எனது இனியா நாடகத்தை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இன்னும் வெங்கோடு நகரத்தைச் சேர்ந்த இன்னும் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் எனது கலைக்குழுவை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த உலகளுக்கு நெமலி கிராம பொதுமக்களின் சார்பாகவும் மற்றும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் பெண்ணலூர் நகரத்தைச் சேர்ந்த உடன்பிறவா சகோதரர் உடன்பிறவா மைத்துனன் ஐயா ஹரிகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அடியனை பாராட்டி 201 ரூபாயும், அருகாமையில் உள்ள வாச்சனூர் நகரத்தைச் சேர்ந்த மருதங்க சக்கரவர்த்தி தம்பி புருஷோத்தமன் அவர்களை பாராட்டி 201 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். இன்னும் இதே நெமலி நகரத்தைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னும் வார்டு உறுப்பினர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதே நெமிலி கிராம பொதுமக்களின் சார்பாக எனது கலைக்குழுவின் ஆசிரியராக விளங்கக்கூடிய எனது கலைக்குழுவின் ஆசாராக விளங்கக்கூடிய புக்குத்துறை நகரத்தைச் சேர்ந்த ஐயா வெடிசிரிப்பு சேகர் ஐயா அவர்களுக்கு கிராம பொதுமக்களின் சார்பாக இந்த கைத்தறி அடையை கொண்டாடி அணைக்கப்படுகிறது.
எனது கலைக்குழுவை கௌரவித்த நெமிலி மற்றும் வெங்கோடு மதுரா கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். என்னங்க ஒரு கருத்த முகமூடி ஒரு கட்டாரியில உங்க குத்த வந்தா அதை பார்த்து கொலை கொலை நான் கத்துறேன் நீ என்ன வாழை கொலையா கருத்த முகமூடி ஆமா என்னை கொல்ல முயன்றாங்க ஆமாங்க அத நான் எப்படி நம்புறது கேக்குறீங்களா இதோ என்ன கலக்கு பாருங்க நீங்கள் கூறுவது உண்மைதான் ஆமா சரியா போச்சு ஆமா நீங்க சொல்லலைன்னா உங்க உயிரே போயிருக்கோம் ஆமா ஏதோ தக்க நேரத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றுங்க ஆமாங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஆகட்டுங்க சரி ஆமா நீங்க எந்த நாடே உங்களோட பெயர் என்ன ஏங்க ஏதோ வந்தேன் உங்களை காப்பாத்திட்டேன் அவ்வளவுதான் எதுக்கு என் பேர்லாம் இருக்கு என்ன பண்ணுறீங்க என் உயிரையே காப்பாற்றுறீங்க உங்களுடைய பெயர் கூட தெரிஞ்சு கூடாது அப்படிங்களா எனக்கு கொடுப்பாப்ல பெருசா என்னங்க நானும் இதே விஜயபுரி நாடுதான் விஜயபுரி நாடு ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னோட பேர் சங்கீதா இதே விஜயபுரி நாடா ஆமா இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது இந்நாட்டு இளவரசன் என் பெயரோ ஆனந்தன் அப்படிங்களா இதுவரை என்னை பார்க்கவே இல்லை கூறுகின்றாயே ஏன் தெரியுமா நானும் செல்வத்தின் வரை அயல்நாடு செல்விக்கிறேன் படிப்பதற்காக அப்படிங்களா படிப்பதை முடித்துவிட்டு நாயக வந்து வரும்பொழுதுதான் எனக்கு வெளியே ஏற்பட்ட ஆபத்து வரும்போது இவ்வளவு ஆபத்தா இருக்குது கொஞ்சம் பார்த்து சுதாரணமா நடந்துங்க என்ன செய்வது ஆமா சரி அது போகட்டும் என் உயிரை நீங்க காப்பாற்றிட்டீங்க அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பரிசே தர போறேன் என்னங்க உங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு பரிசு தர போறீங்களா ஆமா என்னங்க நாங்களே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணு நீங்க எந்த பரிசு கொடுத்தாலும் ஏற்றுகிற நிலையில தான் இருக்கிறேன் ஆனா நீங்க கொடுக்கிற பரிசு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே கூடாது அப்படிப்பட்ட பரிசு தான் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டும் மறக்கவே முடியாது ஆமாங்க சைலன்ஸ் அப்படியா என்ன பரிசு தெரியுமா நான் எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டும் நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க அப்படியா ஆமாங்க என்ன பரிசு தெரியுமா என்ன பரிசு என்னையா உனக்கு நல்ல பரிசு தான். அதான் நாய் ஒன்று லோல் போடுதுன்னு பார்த்தேன். ஆடி மாசம் கூட நாய் தான் லோல் போடுறீங்க. ஆனால் என்னத்துக்கு எந்த மாசமும் லோல் போடுறீங்க? இவரே எனக்கு பரிசா தராரா அது கூட வாழ்நாள் வந்து ஒண்ணு வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஏமா இதே வேலை தான் சுத்தி கிடப்பானுங்க உங்களுக்கு. ஏமா இதே வேலை தான் சுத்தி கிடப்பானுங்க உங்களுக்கு. நம்பர் கொடு, உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். பெரிய கிஃப்டா கொடுப்பாங்க. அப்புறமா நாங்க எப்பயோ ஒழுக்கமா தான் கேட்கறோம். அதெல்லாம் வராதுங்க. என்னங்க எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னையே உங்களுக்கு பரிசா தர போறீங்களா? உன்னை வச்சு நான் என்ன பண்ண முடியும்?
இன்னும் இந்த இனிமையான நல்ல வேலையிலே இன்னும் நெமிலி நன்னகரத்தைச் சேர்ந்த இன்னும் கிளை செயலாளர் ஐயா ஏழுமலை என்று சொல்லக்கூடிய கலை என்பர் எனது கலைக்குழுவை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பொண்ணு தான் வானா அந்த விட்டுறாம்பா. ஒருத்தான் அவரும் பாத்துக்கிறாரு, ஒருத்தர் தான் நீயும் பாத்துக்கிற. மனசுக்கு பிடிச்சு போச்சு. அப்படிலாம் கிடையாது. பார்த்த உடனே வந்து காதல் கிடையாதுங்க. அப்படி இல்ல, பார்க்க வருவதுதான் காதல். மீண்டும் 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 நாம பார்த்து கொண்டே இருக்கீங்க. நாளைக்கு வந்து பார்க்கணும். கூட ஆமா. என்னங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. முடியாதா? முடியாது. நம்ம எட்டி பார்க்கவே இல்லையா? எப்படி ஆனவனா கத்தி வச்சுப்பீங்க, மருந்து குடிச்சிருவீங்க, தூக்கு பண்ணி சாவீங்களா? இதே வேலை தான் அஞ்சு கணக்குறானுங்க. உன்னை கொன்று அந்த பாவத்தை வர நான் ஏற்றுக்கணுமா? நானே குத்திட்டு சாவானு. நீயே குத்திட்டு சாவ போறியா? சாவிடா சாவிடா, சீக்கிரமா சாவிடா. சரியான ஒரு பஸ். யார் மேல? இவங்க மேலயா? இது வீடியோ கேமரா. போயிட்டு இருக்குது. நேரா வந்து குத்தி அப்படியே செத்து போடா. எதுல நீ உயிரா என்னடா பண்ண? குத்தி பண்ணி சாவு. நானாண்டி ஏதோ பாவம் சொல்லிட்டு உயிரை வந்து காப்பாத்தினா சைலன்ஸ். அது பண்றேன்னு சொல்லிடுறேன். முடியவே முடியாது. ஏன் சொல்றேன்னு கேளு. இப்ப இருக்கிற ஆம்பளைங்களாம் நம்பவே முடியல. ஆமா அவர் கிரிக்கெட் பாருங்க. நீயே புடிங்க போனாலும் நாங்க விட மாட்டோம் உன்னை. தப்பா பேசுற. பெரிய பொம்பளை தான் ரொம்ப முடியல. ஆமா ஆமா ஆம்பளை ரொம்ப முடியல சொல்லாத. பொம்பளை தான் ரொம்ப முடியல. ரொம்ப அடிபட்டு பழுது அண்ணன், ரொம்ப அடிபட்டுக்கிறார் பழுது. அதான் தாடி எல்லாம் விட்டுங்கிற பழுது. எல்லா பெண்களையும் தப்பா சொல்றாங்க. எல்லா பெண்களும் தப்பா சொல்றாங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப இருக்கிற ஆம்பளைங்க நம்ப முடியல. முதல்ல ஆசை காட்டுவாங்க, அப்புறம் மோசம் பண்ணிடுவாங்க. ஆசை காமிச்சு இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ போயிட்டு வாமா பாய் பாய் சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. நீ ஏமா போறீங்க அவன் கூப்பிட்டா? நீங்க ஏன் போறீங்க? நீ சாகும், ஒரு பக்கம் மருந்து குடிச்சு சாகுங்களா? பசங்க தான் சாகணுமா? இதுவரைக்கும் காதலில தோல்வியுற்று ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. யாராவது ஒரு பெண்ணு
செத்துருக்கானு வந்திருக்கா என்னப்பா வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. அவன் காதல தோல்வி அடைஞ்சா தாடி இருங்க, ஏன் சாகுறான்? நீங்க ஏன்டா சாவறீங்க அவளை சாவடிங்க கொழுப்பு எங்களுக்கு கொழுப்பு பேரி போயிட்டா இதே காதலிச்சிட்டு வீட்டுல அப்பா அம்மா யாரை சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஹாய் டாடா பாய் பாய் கேட்டேங்க. ஆசையா ஒரே ஒரு பொண்ணு வீட்டுக்கு வளர்ப்பாங்களா? அது ஏன் காதலிக்கிற நான் குத்திக்கிறேன் சாகுறேன் போறேன் ஏன் காதலிக்கிற அது எப்படி சாகுறது அப்ப விட்டு போக வேண்டியது கண்ணு முன்னாடி ஒருத்தர் எப்படி சாக விட முடியும்? ஆம்பளைங்க மனசாட்சி இல்லாதவங்க அப்படி விட்டுருவீங்க. பொம்பளைங்க அந்த மாதிரி கிடையாது தெரியுமா? ஆம்பளைங்களாம் பாவண்டிப்பா இப்ப நான் உன குத்தி சொல்லிங்கன்னா எப்ப நீ செத்து இருப்ப? சத்தியமா இப்ப கூட சொல்லி வேணாம் அவன் ஜோக்கு அவன் குத்திக்கலாம் மாட்டான் சும்மா என்னங்க அப்படின்னா நான் உங்களை காதலிக்கிறேன்றீங்க அதுதானே? விருப்பம் இருந்தால் என்ன ஏற்றுக்கோ அப்படியா? ஆமா விருப்பம் இல்லாத என்ன காதலிக்க கூடாது சரி, அதான் உண்மை. என்னம்மா அதான் உண்மை. அது எப்பவுமே நடக்கும். சொல்லு சரிங்க, ஏதோ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, என் மேல ஆசைப்பட்டுட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சக்தி செய்து தரணும். சத்தியமா? எப்படி தெரியுமா? எப்படி? நம் வாழ்வில் எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் என்னை விட்டு பிரியவே மாட்டேங்க. எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் உங்களை நம்புறேன். முன்னாடி உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா உடனே சத்தியம் பண்ணி கொடுன்ற அவன் பக்கம் சாயிரான் அதுதான் உங்களாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது எங்கடி கேக்குறீங்க சங்கீதா உன் விருப்பம் போல ஒரு சத்தியம் என்ன 1000 சத்தியம் செய்து தரேன் அவருடைய வாழ்விலே இன்பம் துன்பம் இப்ப அவனுக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் அது ஓகே சொன்ன உடனே மூஞ்சி பேர் அப்படியே பல்லு 32 பல்லு வெளியே தெரிஞ்சு போற அப்படியே ஆயிரம் துன்பங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் இதுல சத்தியம் என்ன அப்படியா? சத்தியம் சத்தியமா கைவிட மாட்டீங்களா? சத்தியமா. என்னங்க, ஏய், நீங்க யார் மேல ஆசைப்பட்டீங்க? ஏய், நானும் உங்க மேல ஆசைப்பட்டேன். இப்போ என் மனசையும் விட்டு பறி கொடுத்துட்டீங்க. அப்படியா? எப்படி? சந்தோஷமா இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? அடி, அடி, அடி,
அப்படியா? என்னோட ஆசையா அதுதான். எப்பவுமே நம்ம வெளியே இருக்கக்கூடாது. ஆமா, இது வேற அப்படியே தான் இருக்கணுங்க. என்ன சொல்றீங்க? இருந்தாலும் நானும் அயல்நாடு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. தாய் தந்தை பார்க்கிறேன். அப்படியா? இந்த நேரத்துல போய் தாய் தாண்டி பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஏய், நானும் வெளிநாடு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படியா? அட பாவி. ஏய், இப்பதானடா சத்தியம் பண்ணி கொடுத்தேன். உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொன்னீங்க. தாய் தந்தை தான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இல்ல, நீ என்னை விட்டுட்டு போயிடு நீ. தாய் தந்தை பார்த்து விட்டு மீண்டும் இதே இடத்தை நாளை நாம் இருவர் சந்திக்கலாம். நிச்சயமா உனக்கு முன்பதாக நான் இதே சத்தியமாக சத்தியமா அப்படியா? ஆமா. புறப்படுங்க போகலாம். இன்னும் சரி. அண்ணன் தலை என்கின்ற ஏழுமலை பொன்னங்குளத்தைச் சேர்ந்த அண்ணன் தலை என்கின்ற ஏழுமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்ணலூரை சேர்ந்த தலை என்கின்ற ஏழுமலை அண்ணனை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடக மேடை கட்டுவதற்கு அண்ணன் பெரும் உதவியாக இருந்ததுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக அண்ணனுக்கு இந்த சால்வை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு சிலர் விருப்பத்திற்காக ஒரு திரைப்பட பாடல் பாட சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த பாட்டு பாட போகிறேன். இப்போ ஒரு காதல் சீன் பார்த்துருப்பீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தா எப்படி அவர் என்ன பாட்டு பாடியிருப்பாரு அப்படி. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டும் வீடு வேணா, நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா, நானும் வாழ்வை ரசிப்பேனா. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டும் வீடு வேணா, நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா.
ரைட் ரைட். ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, தோகை விரிக்கும் மயிலே பாதை தோடுக்கும் குயிலே, உயிருக்கு உயிரை உந்தன் நெஞ்சில் நான் சேர்வதெப்போ, ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே. தோகை வீரிக்கும் மயிலே பாதை தோடுக்கும் குயிலே, உயிருக்கு உயிரை உந்தன் நெஞ்சில் நான் சேர்வதெப்போ, மேகம் கருக்கும் குயிலே பாதை தோடுக்கும் குயிலே, உயிருக்கு உயிரை உந்தன் நெஞ்சில் நான் சேர்வதெப்போ, ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே. நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதுக்கு முன்னாடி பாடின பாட்டுக்கு நிறைய பேர் கை தட்டினீங்க, மரியாதை செஞ்சீங்க. இந்த பாட்டுகள் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த பாட்டு நான் பாடும்போது 8 வயசு இருக்கு. இந்த கேட்கும் போது அந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் தாங்க பட்டுன்னு இருக்காரு, அவர் பேர் ஆனந்தன். அவரோட பாட்டு தான் அது. இந்த பெருமை எல்லாமே அவருக்கு தான் சேரும். நன்றி. இன்னும் சிறப்பான முறையில் இந்த பாடலை பாடிய இன்னும் வீரராகவன் அண்ணன் அவர்களுக்கு நெமிலி கிராம ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து 101 ரூபாய் அவருக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். கிராம மக்கள் எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துறாங்க. அவர்கிட்ட கொடுங்க, அண்ணன் கிட்ட.